மற்ற வாரங்களோட இந்த வாரம் ரொம்ப குறைவா மாடுகள் ரேட்டு? விலை கம்மிண்ணா. விலை கம்மி. ஏன்னா என்ன காரணம்ண்ணா? இல்லை, வாங்குறதுக்கு ஆள் கம்மியாக வருவாங்கன்னா அது மூலம் மாடு அதிகமாக வந்துட்டாலும் விலை கம்மியாகும். ஒவ்வொரு மாடு எவ்வளோ லிட்டர் பால் கறக்கணும்? எல்லாம் 20 லிட்டருக்கு. 2 மாடுமே ஒரு மாடு 20 லிட்டர் குறையாது வருங்க. ஒரு மாடு 20 லிட்டர், ஒரு நாளைக்கு 40 லிட்டர் வந்து 40 லிட்டர் கேரண்டியே வருங்கண்ணா. கேரண்டி இது 100% வருங்கண்ணா. நீங்கள் வந்து 100% சொல்லவே தேவைண்ணா. ஏன்னா உங்கள்கிட்ட வந்தாவே பிராண்டு குவாலிட்டி மட்டும் தான் தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இந்த வாரம் சரியில்லைன்னா அடுத்த வாரம் எடுத்துன்னு சொல்லிடுவோம். அதனால நாங்கள் வரப்பாட்டிக்கு நாங்கள் அப்போவே எடுக்கணும்னு நாங்கள் கம்பல் பண்ண மாட்டோம். மெயின் அதுதான். நம்ம நேம் இவ்வளோ தூரம் நிற்கிதுன்னா நாங்கள் வரப்பாட்டிக்கு அப்போவே எடுத்து கொடுக்க மாட்டோம். வந்து பார்ப்பாங்க, மாடு நல்ல மாடாக இருந்தால் எடுத்து கொடுப்போம், இல்லைன்னா அடுத்த வாரம் வர சொல்லிடுவோம். மாட்டுக்கு அந்தாரம் போனால் உங்களுக்கு இக்கி தான் பார்க்கணும் முடியுது. இது இல்லை, பஞ்சாப் தான் போகணுமாங்க. பஞ்சாபே போவோம் நாங்கள். பஞ்சாப் சைஸில் மாடு பாருங்க அப்படின்னு. காம்பு இடைவெளி பாருங்க. இந்த அளவுக்கு கேப் இருந்தால் தான் பால் கறக்கணும். ரெண்டாவது மாடோட பொசிஷன் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்படிங்களா? ஆமாம், பின்னாடி வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் மாடு வந்து நல்லா கண்டிப்பாக கறக்கும். அப்போ மாடு ஏனோ தானே வாங்க மாட்டீங்க? அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே 100% பார்த்து தான் வாங்கணும். பாருங்க, இந்த மாடு காம்பு இடைவெளி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சத்யண்ணா, வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய சிந்தாமணி சந்தையில் இப்போ நம்ம இருக்கோம். ஆமாண்ணா. இன்னைக்கு சந்தையோட நிலவரம் எப்படிண்ணா? அண்ணா, இன்னைக்கு விலை பரவாயில்லைங்கண்ணா. விலை கம்மியாக தான் இருந்துச்சு. மற்ற வாரங்களை விடையா? மற்ற வாரங்களை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மாடு நல்ல மாடாக தான் எடுத்துருக்கு பாருங்க. ஒரு 30 மாடு பக்கம் எடுத்துருக்கு. 30 மாடு பக்கம் எடுத்துருக்கீங்க? ஆமாண்ணா. எல்லாமே ஹெச்எஃப்ல நல்ல பிரீடு மாடு. 2 பல் 4 பல்ல வந்து ஒரு 15 மாடு எடுத்துருக்கணும். ஓகேண்ணா. எத்தனை மாடு கண்ணு போட்ட மாடு, எத்தனை மாடு சென மாடு? கண்ணு போட்ட மாடு ஒரு 6-7 மாடு வருங்கண்ணா. மீதி எல்லாம் சென மாடுங்கண்ணா. மீதெல்லாம் சென மாடு. ஒவ்வொரு மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கக்கூடியது? எல்லாமே 20-25 இதெல்லாம் 30 லிட்டர் வர மாடு எடுத்துருக்கணும். இதெல்லாம் பாருங்க 25க்கு மேலே வரும். அந்த மாடு 25க்கு மேலே வரும்ண்ணா. பாருங்க, இந்த மாடு 25க்கு மேலே வரும். இது ஒரு 20க்கு மேலே வரும்ண்ணா. எல்லாமே மாடு குவாலிட்டியான மாடு தான் எடுத்துருக்கு பாருங்க. எல்லாமே 20 கீழே வரல. இதெல்லாம் ஒரு மாதம் டைம் இருக்கிற மாதிரி ஒரு 10 மாடு எடுத்துருக்குண்ணா. எல்லாம் எவ்வளோ பட்ஜெட் வந்துருச்சு? எல்லாம் 90லேருந்து 110, 120 எல்லா ரேஞ்சிலையும் கலந்துருக்குதுண்ணா. மற்ற வாரங்களோட இந்த வாரம் ரொம்ப குறைவா மாடுகள் ரேட்டு? விலை கம்மிண்ணா. விலை கம்மி. என்ன காரணம்ண்ணா? இல்லை, வாங்குறதுக்கு ஆள் கம்மியாக வருவாங்கன்னா அது மூலம் மாடு அதிகமாக வந்துட்டாலும் விலை கம்மியாகும். பாருங்க, எல்லாம் பாருங்க 2 பல்லு தான். 2 பல்லு. மடி ஒன்று கீழே இறங்குமாண்ணா? இன்னும் இறங்குண்ணா. டைம் இருக்குது, இன்னும் ஒரு மாதம் ஆகும். இது 2 பல்லு தான். இது 2 பல்லு தான். இது 6 பல்லு. இது 4 பல்லுங்கண்ணா. இதெல்லாம் 2 பல்லுங்கண்ணா. இந்த பக்கம் இருக்கிற எல்லா மாடுமே. ஓகேண்ணா. அந்த மாடு பாருங்க, எல்லாமே 2 பல்லு தான். இப்போ ஒரு 30-40 பேர் குள்ளியாக இருந்தால் அதில் ஒருத்த மட்டும் ஹைட்டாக தெரியும் பார்த்தியா? அந்த மாதிரி என் கண்ணுக்கு 2 மாடு இங்கே ஹைட்டாக தெரியுது பாருங்க. எப்பவும் போல் நம்ம சிவாஜி ஹெச்எஃப் எடுப்போம். நீங்கள் சிவாஜி ஹெச்எஃப்ல கிராஸ் மாடு எடுத்துருக்கு. ஜெர்சியில் கிராஸ் எடுத்துருக்கு. கிராஸ் அது 2 ஜெர்சியில் நல்லா ப்ரீடு இருக்குன்னா அதுவும் ஜெர்சியில் ப்ரீடு தான். கொம்பு அவ்வளோதான் வித்தியாசம் தான். ஓகேண்ணா. மாடு ஒன்று 2 ஓட்டி பார்த்தலாமாண்ணா? பார்த்தலாம். மாடுலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறது பாருங்கள். எல்லாமே தரமான மாடு தான் எடுத்துருப்போம்.
சத்யனா அண்ணா ஒரு சிறப்பான மாடு 2 மாடு கையில் வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா, ரெண்டுமே ஜெர்சினா. ரெண்டுமே ஜெர்சி மாடு. சிந்தாமணினா ஹெச்எப் தான் வருங்கல்ல, ஜெர்சி மாடு வரும். அதுக்காக தான் எப்பயுமே ஜெர்சி விடுறதில்ல, 2 மாடு 3 மாடு எடுத்துறது. தலை நிறைய முடி கருப்பா இருந்தாலும் ஒரு முடி மட்டும் வேலை முடி மாட்டேன் தெரியுமா? அந்த மாதிரி 2 மாடு மட்டும் ஜெர்சி மாடு பிடிச்சி வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா, எப்பயுமே ஜெர்சி நாங்கள் விருப்பப்பட்டு எடுப்போம். நல்ல மாடுங்கண்ணா, ரெண்டுமே வந்து ஒன்று 2வது ஈத்து மாடு, ஒன்று தலையீத்து மாடுங்கண்ணா. 2 மாடோட உரிமையாளர் ஒரே ஆளாண்ணா? ஒரே ஆள் தாங்கண்ணா. 2 பேருமே 2த்தையும் ஒரே ஆள் வாங்கியிருக்காங்க. ஒரே ஆள் வாங்கியிருக்காங்க. இது கண்ணு போட்டு மாட்டா கண்ணு போடாத மாட்டா? ஆனால் இந்த கொம்பு மாடு வந்து சென மாடு, இந்த மொட்டை மாடு வந்து கண்ணு போட்டுருக்கணும். கண்ணு போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? கண்ணு போட்டு 2 நாள் ஆகுது. சென மாடு கண்ணு போட எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் ஒரு 3-4 நாள் ஆயிருங்கண்ணா. ஒவ்வொரு மாடு எவ்வளோ லிட்டர் பால் கறக்கணும்? எல்லாம் 20 லிட்டருக்கு, 2 மாடுமே ஒரு மாடு 20 லிட்டர் குறையாது வருங்க. 2 ஒரு மாடு 20 லிட்டர், ஒரு நாளைக்கு 40 லிட்டர் வந்து 40 லிட்டர் கேரண்டியே வருங்கண்ணா. கேரண்டி இது 100% வருங்கண்ணா. நீங்கள் வந்து 100% சொல்லவே தேவைண்ணா. ஏன்னா உங்கள்கிட்ட வந்தாவே பிராண்டு குவாலிட்டி மட்டும் தான் தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட பேரை வந்து பதிச்சு வச்சுருக்கீங்க சிந்தாமணி சந்தையில். சிந்தாமணி சந்தை மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற எல்லா சந்தையிலும் உங்கள் பேர் வந்து பதிச்சு தான் இருக்குது. இல்லைண்ணா, நம்ம வந்து எப்போயுமே வந்து இந்த வாரம் சரியில்லைன்னா அடுத்த வாரம் எடுத்துன்னு சொல்லிடுவோம். அதனால் நாங்கள் வர பார்ட்டிக்கு நாங்கள் அப்போவே எடுக்கணும்னு நாங்கள் கம்பல் பண்ண மாட்டோம். மெயின் அதுதான். நம்ம நேம் இவ்வளோ தூரம் நிற்கிதுன்னா நாங்கள் வர பார்ட்டிக்கு அப்போவே எடுத்து கொடுக்க மாட்டோம். வந்து பார்ப்பாங்க, மாடு நல்ல மாடாக இருந்தால் எடுத்து கொடுப்போம், இல்லைன்னா அடுத்த வாரம் வர சொல்லிடுவோம். இல்லை, நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஏன்னா போன வாரம் வந்து எடுத்த கஸ்டமரே இந்த வாரமும் வராங்க. திரும்பி அடுத்து நான் 1 வாரம் 2 வாரம் விட்டு வந்தாலும் அப்பயும் வராங்க. ஆமாண்ணா, நம்ம வண்டி வருதுங்கண்ணா, வண்டியில் வந்துட்டு அவங்கள கூட்டி போய் சேஃப்டாக நாங்கள் இறக்கி கொடுத்துருவோம். மாடு இறக்குற வரைக்கும் எங்கள் பொறுப்பு. மாடு வாங்குறதுலேருந்து அது திரும்பி வீட்டில் இறக்குறது வரைக்கும் நம்ம பொறுப்புங்கண்ணா. பணம் எல்லாம் கொண்டு வரணுங்கிறதில்ல, இறக்கிட்டு வண்டியில் கொடுத்துட்டாலும் போதும். பாதி பணம் அங்கே செட்டில் பண்ணிட்டு மீதி வண்டியில் கொடுத்துட்டுலாம். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஓகே, நல்லதாக எடுத்து கொடுப்போம். நம்ம சரியில்லாத மாடு எடுத்து கொடுத்தா தான் நாங்கள் பயந்துக்கணும் மாடு அனுப்புறதுக்கு. கண்டிப்பாக பொருள் நம்ம பிராண்ட் எடுத்து கொடுக்கறதுனால நம்ம எப்பவுமே வந்து நம்ம யோசனை பண்ணவே தேவையில்லை. பாருங்க, இது எல்லா ஏரியாவுக்கும் நல்லா தாங்குண்ணா. என்ன வரணும் போகிறாங்க? திருவண்ணாமலை போதும். திருவண்ணாமலை மடி ஒன்று கீழே இறங்குமாண்ணா? கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா. இன்னும் மடி நல்லா இறங்குங்கண்ணா. மாடு இப்போ வாங்கிட்டு போகிறாங்களேண்ணா? ஆமாண்ணா. அவங்களுக்கெல்லாம் மாட்டுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க? எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக என்ன சாப்பாடு எவ்வளோ கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லி தான் அனுப்புவோம். எல்லா மாடுமே நல்லதாக எடுத்து கொடுப்போம். மெயின் அதுதான். அப்போனா மாடு வாங்கி அவங்க வீட்டில் போயிட்டு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் எல்லாமே எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் நம்மளை கூப்பிட்டாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ மாடு வாங்குறாங்கல்லண்ணா, அந்த டைம்ல மட்டும் தான் அவங்க கால் பண்ணி உங்களுக்கு டவுட் கேட்பாங்களா? இல்லை மாடு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து எப்போ மாடு கொடுத்தாலுமே வந்து 1 நாள் 2 நாள் கழிச்சு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம். ஒரு 10 நாள் ஒரு டைம் நாங்கள் கேட்போம், எப்படி என்ன பண்ணுது எப்படி இருக்குன்னு நாங்கள் கேட்டுருவோம். மாடோட விவரம் என்னன்னு சொல்லிட்டு விவரம் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க போது நம்ம அப்படியே விட முடியாது. ஓகேண்ணா. காம்பு பாருங்க, காம்பு இடைவெளி பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க. காம்போட அப்படி 2 மாட்டுக்குமே காம்போட இடைவெளி பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க. காம்பு இடைவெளி பாருங்க, இந்த அளவுக்கு கேப் இருந்தால் தான் பால் கறக்குங்கண்ணா. 2வது மாடோட பொசிஷன் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்படிங்களா? ஆமாம், பின்னாடி வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் மாடு வந்து நல்லா கண்டிப்பாக கறக்கும். அப்போ மாடு ஏனோ தானே வாங்க மாட்டீங்க? அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே 100% பார்த்து தான் வாங்குவோண்ணா. பாருங்க இந்த மாடு காம்பு இடைவெளி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. 4 காம்போட இடைவெளியும் பாருங்க. அதே மாதிரி இந்த மாட்டுக்கும் பாருங்க 4 காம்போட இடைவெளி பாருங்க எப்படின்னு. பாருங்கண்ணா, இது 2 பல்லுங்கண்ணா. இது 2 பல்லு, அது 2 பல்லு, அது 2 பல்லு, அந்தாண்ட இருக்கிறது மட்டும் தான் 6 பல்லு. 3 மாடு 2 பல்லு, ஒரு மாட்டுக்கு 6 பல்லு. ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. எல்லாம் என்ன ரகம்? 20 லிட்டர் குறையாத வருங்கண்ணா. எல்லாம் கிடேரி டைப் எடுத்துருக்கு. 4-5 ஈத்துக்கு நம்ம ஃபார்மில் வச்சுக்கலாம். இது 4 திம்மே? ஆமாண்ணா. ஓகேண்ணா. நாலுமே பியூர் ஹெச்எஃப்ண்ணா? ஆமாண்ணா, ஹெச்எஃப் தான். எல்லாமே ப்ரீட் மாதிரி தான் எடுத்துருக்கு. பாருங்க, இதெல்லாம் பாருங்க மார்க்கெட்லேயே பெரிய மாடு.
மாட்டுக்கு அந்தாரம் போனால் உங்களை எக்கி தான் பார்க்கணும் பொழுது இது. இல்லை பஞ்சாப் தான் போகணுமாங்க. பஞ்சாபே போவாங்க. பஞ்சாப் சைஸில் மாடு பாருங்க அப்படின்னு. கண்ணு போட்டிருக்கேண்ணா. கண்ணு போட்டுச்சிங்களாண்ணா? என்ன கண்ணு போட்டிருக்கு? கண்ணு வந்து காலை கண்ணு போட்டிருக்காங்கண்ணா. நேற்று தான் போட்டிருக்காங்க. பாருங்க. எத்தனை லிட்டர் பால் கறக்குது? எல்லாம் ஒரு 30லேருந்து 35 லிட்டர் வரும். 30 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. எத்தனை பல்லுண்ணா? பல்லு 6 பல்லுங்கண்ணா. 2வது ஈத்து மாடு. என்ன ஊருக்குண்ணா போகிறாங்க இவங்க? அண்ணா இவங்க வந்து திருவண்ணாமலை போகிறாங்கண்ணா. வேலூர் பக்கம். பாருங்க எந்த அளவுக்கு இடைவெளி பாருங்க. பின்னாடி பாருங்க மடி பாருங்க. என்னண்ணா வந்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஆளே தெரியலண்ணா. மாடு சைஸ் அந்த அளவுக்கு பாருங்க. எந்த அளவுக்கு குவாலிட்டி பாருங்கண்ணா. குவாலிட்டியில் எந்த மாடுமே 1% கூட குறையாது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்ண்ணா. அது பிராண்டுண்ணா. அண்ணா அண்ணா ஒரே ஹைட்டில் 2 மாடு வச்சுருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்க என்ன ஊருக்கு போகிறாங்க? இவங்க யாருண்ணா? அண்ணா இவங்க ரெண்டுமே தலையீத்து மாடுங்கண்ணா. 2 பல்லு 2 பல்லு. இவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 20 லிட்டருக்கு ஒரு மாடு குறையாதுங்கண்ணா. 18 20 லிட்டர் குறையாது வரும். மடி இன்னும் கீழே இறங்கும் கண்டிப்பாக. நான் பாருங்க கண்ணு போட்ட மாடண்ணா? அண்ணா சென மாடுங்கண்ணா. 2 சென மாடு. ரெண்டுமே வந்து ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் கிட்ட ஆகிடும். கண்டிப்பாக. எவ்வளோ பட்ஜெட் இருந்துச்சு ரெண்டும்? அண்ணா எல்லாம் இது ஒரு ரூபாய்க்கு முன்ன பண்ண வந்துருச்சுங்கண்ணா. 1 ரூபாய்க்கு முன்ன பின்ன வந்துருச்சு. ஆமாங்க. மாட்டோட உரிமையாளர்லாம் யாருண்ணா? உரிமையாளர்லாம் எல்லாமே இருக்கிறாங்கண்ணா. நம்ம அதிகமாக நம்ம பார்ட்டி கூட்டி வச்சு இது பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தொழிலுக்கு நம்ம அவங்களை இன்வால்வ் பண்ணுறதில்ல. புரியுது. நம்ம பிராண்ட் என்னமோ நம்ம பிராண்டு பார்த்து வந்தால் போதும். பிராண்டுக்கு வந்து இன்னொரு பேர் ஒன்று நான் சொல்லிட்டேண்ணா. உங்களோட பேர் தானே? சத்தி தானே? ஆமாண்ணா. பாருங்க எப்படி ஒருத்தங்களுக்கு கொம்பு இருக்கு, ஒருத்தங்களுக்கு கொம்பு இல்லை. ஆமாண்ணா. கொம்பு இது என்ன ரக்கண்ணா? அண்ணா ஹெச்எஃப் கிராஸுங்கண்ணா. ஹெச்எஃப் கிராஸ் கொம்பு வச்சு மாடு. ஆமாண்ணா. இது ஹெச்எஃப் பிரீடு ஒரிஜினல். ஆமாண்ணா. இது என்ன வந்து ஒரு மாதம் ஆகுங்கண்ணா டைம். கண்ணு போடுறதுக்கு மாடு கீழே குதிச்சு பார்த்து சொல்றீங்க. 1 மாதம் ஆகணும் கரெக்டா? ஆமாண்ணா. ரெண்டுமே 2 பல்லுங்கண்ணா. 2 பல்லு. இது உடுமலைப்பேட்டையே போகிறாங்கண்ணா. இதுதான் கிட்ட ஒரு 6-7 அடிக்கு இருக்கும் போல. நீட்டு. ஆமாண்ணா. இது ஃபேஸ் பார்க்கறது நல்லா அமைதியான மாடுகள் மாதிரி இருக்குண்ணா. பாருங்க.
தரமான மாடு 2 மாடு கையில் வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அண்ணா இவங்க 2மே வந்து தலையீத்து மாடுங்கண்ணா. ஒரு 18லேருந்து 20 லிட்டர் வருங்கண்ணா. இன்னும் ஒரு மாதம் ஆகும் கண்ணு போகிறதுக்கு. கண்ணு போகிறது 1 மாதம் ஆகும். கண்டிப்பாண்ணா 1.5 மாதம் கூட ஆகும். எத்தனை பல்லுண்ணா 2 மாட்டுக்கும்? 2மே 2 பல்லுங்கண்ணா. 2மே 2 பல்லு. எவ்வளோ பட்ஜெட் வந்துச்சு? அண்ணா இது எல்லாமே ஒரு 80 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுண்ணா. 2மே ஒரு மாடு 80 ரூபாய்க்கு மேலே கிட்ட வந்துருச்சுண்ணா. ஓகேண்ணா. மாடோட உரிமையாளர் கொஞ்சம் பார்க்கலாமாண்ணா? பார்க்கலாம். அங்கே தான் இருக்கு. அப்படி எல்லாம் 10 மாடு ஒரே ஆள் எடுத்திருக்காங்க. ஒரே குரூப்பு, ஒரே ஏரியா. ஆமாங்க.